கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் சேர்மேன் வந்து நாராயணமூர்த்தி 70 ஹவர்ஸ் வேலை செய்யினார். அந்த அளவு ஓஞ்சி முடிக்கிறதுக்குள்ளார வந்து புது பேஷண்ட் அட்மிட்டா இருக்காரு. இதுதான் எல்என்டி சிஇஓ வந்து 90 ஹவர்ஸ் வேலை செய்யுங்க, வீட்டுக்கு போய் பொண்டாட்டி முடிஞ்ச எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க, அதுக்கு பதிலா ஆஃபீஸ்ல வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்குலாம் ஒரு விஷயம் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவங்கலாம் எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி பில்ட் பண்ணாங்க, அது எப்படி ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி லக்கா இருக்குமோ. ஏன்னா ஒரு ஃபோர்ஸ்டா ஒரு லேபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ரன் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள். அகெயின் வந்து நன் ஆஃப் us இஸ் ஆக்சுவலி ஸ்மார்ட்டர் than all of us guys. அதாவது தனி மனுஷனா நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருங்க, முயற்சியை போடுங்க, உழைங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் கடையை போட்டு இதெல்லாம் கால்வாசி போடுறாரு, ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னா he will be successful. அண்ட் அகெயின் வந்து பஜாஜ் கம்பெனி சிஇஓ ராகுல் பஜாஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க சொல்ற இந்த பிளான் வந்து ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டாப் டு டவுன் அப்ரோச்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்க லெவல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல 90 ஹவர்ஸ் வேலை செய்யுங்க. நீங்க வேலை செஞ்சுட்டு அது ஒரு 3 இயர்ஸ் வேலை செய்யுங்க, அது ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் நீங்க லோவர் லெவல்ல பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நீங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க இப்படி ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகெயின் வந்து இவங்கெல்லாம் வந்து எலான் மஸ்கோ இல்ல வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோ கிடையாது இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஏன்னா தே ஹாவ் நோ கெப்பாசிட்டி டு இன்ஸ்பயர் பீப்புள். இப்போ இந்த சிஇஓ சொல்லி யாராவது இன்ஸ்பயர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர்டா இல்லாத ஒரு சிஇஓஸ்லாம் வந்து they shouldn't be even talking like this. So unfortunate.